அப்போ ஜெயம் என்று தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது எது? அதை நம்ம பற்றி பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 54வது வசனம் சொல்லுது, அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாய் சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறம். அப்போ ஜெயம் கொள்கிறவன் எவனோ? அப்போ தேவன் சொல்லக்கூடிய ஜெயம் அங்கே எதாக இருக்குதுன்னா, அழிவு உள்ளதாகிய இது அழியாமையும், அதாவது என்னுடைய சரீரம் ஏதேன் தோட்டத்தில் வந்து விழுந்தனா, ரோமர் 8வது அதிகாரத்தின்படி 2வது வசனத்தின்படி பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினால நான் கட்டப்பட்டிருக்கிறேன். இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நான் என்ன பண்ண வேண்டியது? விடுதலை ஆகும் பொழுது தேவன் அதை ஜெயமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து எப்பொழுது நான் விடுதலை ஆக முடியும்? அதை தேவன் ஜெயமாக எப்படி கொடுக்கிறார்னா, ஏதாவது என்னுடைய சரீரம் மாமிசம் இரத்தத்தால் உள்ளது. மாமிசம் இரத்தத்தால் இருக்குது. இந்த மாமிசம் அழிவில், அதாவது அழியக்கூடியது, அழியாமையும், அதாவது ஜீவனாகி இருக்கக்கூடிய என்னுடைய இரத்தம், அந்த ஜீவன் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ தான் எனக்குள்ளால் ஒரு மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று இவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ ஜெயம் இது, அதாவது என்னுடைய சரீரம் மாமிசம் இரத்தமாக இருக்கிறது அவருடைய ஜீவனாகவும் அவருடைய மாமிசமாகவும் மாறுவதை தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த ஜெயத்தை நான் பெற வேண்டியதாக இருக்குது. இந்த ஜெயத்தை பெற்றவர்களுக்கு தேவன் தேவனுடைய பரதேசின்மத்தில் ஜீவர்ஷத்தின் கனியை தேவன் புசிக்க கொடுக்கிறார். அப்போ இதை ஜெயத்தை நான் அடைய வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஜெயம் எப்படி எனக்குள்ளால் பூரணப்படுகிறது? அப்போ ஜெயங்கிறது இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவது ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைய தான் ஜெயமாக தேவன் அடைய. இந்த ஜெயத்தை தேவன் எப்படி அடையாளப்படுத்தியிருக்கிறார்? 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம தியானத்துக்கு எடுக்கும் பொழுது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ தேவன் அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை நம்மளுக்கு எப்படி வைத்தார்? சுவிசேஷத்தின் வழியாக தேவன் அதை அடையாளப்படுத்தியிருக்கிறார். தேவன் அதை நிறைவேற்றுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைதல். அப்போ அந்த சாயலை அடைந்தவர்கள் தேவனுடைய பரதேசின் மத்தியில் ஜீவர்ஷத்தின் கனி புசிக்க அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார். அப்போ ஜெயங்கிறது தேவன் அடையாளப்படும். அப்போ ஜெயம் பெற்றவர்கள். அப்போ ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருக்கிறான், பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினால கட்டப்பட்டிருக்கிறான். இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகும் பொழுது, அதாவது அவன் ஜெயத்தை பெறும் பொழுது, அவன் எந்த தன்மையிலிருந்து விடுதலை, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை ஆகிறான்.